மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜேஎஸ்டபிள்யூ மேலே ஓப்பன் ஆயிருக்கான், கேப் அப்பு. நிஃப்டி வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆயிட்டான். அப்படியா? ஒன்றும் செக் பண்ணல, வேற ஒரு ஊருக்குள்ள இருக்கேன். பேங்க் நிஃப்டி வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்கான். ஜேஎஸ்டபிள்யூ கேப் அப்பு. லாங் கொடுத்துட்டானா? எந்த மாதிரி கொடுத்துருக்கேன்? 8 தாண்டிட்டானா? எது ப்ரோ? 8 தாண்டிட்டானா? ஜேஎஸ்டபிள்யூ இல்ல வெயிட், நான் ஜஸ்ட் ஓபன் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். நான் இந்தியன் ஹோட்டல் கிடையாது. இது பாருங்க, பந்தன் பேங்க். ஒரே நிமிஷம் இருங்க, நான் இது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஜேஎஸ்டபிள்யூ எங்கேயோ போயிட்டான். ஜூபிலியன் ஃபுட் ட்ரேடு கிடையாது. இந்தியன் ஹோட்டல் ட்ரேடு கிடையாது. பிபிசிஎல் ட்ரேடு கிடையாது. பாரத் ஃபோர்ஜும் ட்ரேடு கிடையாது. ஜேஎஸ்டபிள்யூ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கிராம்ப்டன் ட்ரேடு கிடையாது. கம்மி தான் ப்ரோ. நீங்க ஹெச்டிஎஃப்சி ட்ரேடு கிடையாது. பிஎஃப்சியும் ட்ரேடு இல்லை. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸும் ட்ரேடு இல்லை. மேரிகோ ஆக்சுவலாக மேரிகோவும் ட்ரேடு கிடையாது தான். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது நெகட்டிவ்ல கொடுத்துருக்கான் ப்ரோ. அதான் நைட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? சாரி, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு, 3 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? பந்தன் பேங்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவன் வந்து பாசிட்டிவ் டேட்டா கொடுத்துட்டியான், ஆனா கேண்டில் கிரீன்ல ரெட்ல போயிட்டு இருக்கு. பிஏஎன் டிஏஎன் தானே? பிஏஎன் டிஹெச்ஏஎன். இது சினர்ஜி செக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அதாவது நம்ம ஃபில்டர் ஆயிட்டு வந்த ஸ்டாக் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஸ்டாக்? ஓகே. இல்ல என்னோட அந்த இதுல வந்துட்டு இருக்கு, சோ அதான் செக் பண்ண சொன்னேன். ஸ்பெல் பண்ணுங்க. எஸ்ஒய் சினர்ஜி கிரீன் இந்தியா இதுதா. SYNGINE இல்ல வரல, அது செட்டப்ல இல்ல. செட்டப்ல இல்ல அது. எந்த ஸ்டாக்மே ஃபவுண்ட் ஆகலையா ப்ரோ? உங்களுக்கு எதுவும் ஃபவுண்ட் இருக்கா? பந்தன் பேங்க் மட்டும்தான். அந்த பந்தன் பேங்க் சொன்னதல்ல. சரி, பந்தன் ஜேஎஸ்டபிள்யூ கிரீன்ல வச்சா நல்லா இருக்கும். ATR 23 னா அதிகம் ப்ரோ. இப்போ நேத்தே அதோட 100% அவ்வளவுதான் ப்ரோ. பந்தன் பேங்க் நேத்து தான் பந்தன் பேங்க் 1 டே ATR 23ன்றேன். பந்தன் பேங்கா 7.88. ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூ. ஓகே. நான் பந்தன் பேங்க் இன்னும் பார்க்கலல்ல. பந்தன் பேங்க் 7.9, ஆனா ரெட்ல கேண்டில் கொடுத்திருக்கான். ஜேஎஸ்டபிள்யூ 25 பாயிண்ட் சம்திங். இது வந்து 6 தான் கொடுத்திருக்கான். கிரீனுக்கு எடுத்துட்டான் ரெட். நான் ஜேஎஸ்டபிள்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜேஎஸ்டபிள்யூல வெறும் ஸ்டாக் 57K போட்டிருக்கான். ஒரு 75K இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது டெல்டா ரெட்ல கொடுக்குறேன்.
ரெட்ல வந்தா ஓடிடி செக் பண்ணணுமா ப்ரோ? செகண்ட் செட்டப் வருதான்னு பார்க்கணுமா? அப்படி கிடையாது. ம். உங்களுக்கு ரெட்ல வந்தாக்கா உங்களுக்கு செட்டப்பே கிடையாது இந்த மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில பிரேக் பண்ணி திருப்பி ஹைய பிரேக் பண்ணலாம்ல? அப்படி ஓடிடி. கிடையாது. உங்களுக்கு வந்து செட்டப்ன்னா செட்டப். உங்களுக்கு ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ்னாக்கா வந்து உங்களுக்கு அதான் கேண்டில் கிரீன் ஓப்பன் டெஸ்ட் இருந்தா டிரைவ்ல வர மட்டும் தான் சான்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். கேண்டில் கிரீன்ல இருந்தா மட்டும் தான் நீங்க ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் எடுத்துக்க முடியும். கேண்டில் ரெட் பண்ணிட்டான்ல. ம். நம்மளுக்கு இதே டெல்டா உனக்கு தான ப்ரோ முக்கியம். 70% டெல்டா இருந்தாலே போதும் நீங்களே. அப்படி கிடையாது. நீங்க டெல்டா மட்டும் யார் சொன்னது உங்களுக்கு? டெல்டாவும் கேண்டில் 2மே பார்க்கணும். ஓ! இதுக்கு ஓடிடிக்கு செகண்ட் செட்டப்புக்கு. ஃபர்ஸ்ட் செட்டப், செகண்ட் செட்டப் 2மே கேண்டில் கலர் ஆ இம்பார்ட்டன்ட். ஓகே. காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது நம்ம இதுல. டவுன குடுத்துட்டான் ப்ரோ. இல்ல மேல தான் போயிட்டு இருக்கான். ஆனா இது ரெட்ல இருக்கு பரவாயில்லையா ஃபர்ஸ்ட் கேண்டில்? அதுதான் ட்ரேட் கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா நம்ம செட்டப்ல எதுவுமே ட்ரேட் கிடையாது இன்னைக்கு. கரெக்ட். ஐபில ஏதாச்சும் இருந்தா சொல்றேன். ஐபில நீங்க இப்போ இதுவும் செக் பண்ணிக்கலாம். ஆர்இசி பாருங்க. நிறைய இருக்கு. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். 30 பிளஸ் மேல இருக்கு. இல்ல ஆர்இசி ஆர்இசி இப்போதைக்கு இருக்கு. நம்ம ஜஸ்ட் இல்ல வெயிட் ஜி. பண்ணி இது ஆர்இசி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வால்யூம் கம்மி தான். வால்யூம் அதான் சொல்றேன். 100K கிட்ட வரணும். இது வந்து என்ன செட்டப்ல வரும்? லோ பிரேக் பண்ணுச்சுன்னா? எது ப்ரோ ஆர்இசியா? ம். ஒரு நிமிஷம் ஒன்றும் பார்க்கல நானு. ஒரு நிமிஷம். ஓப்பன் டிரைவ் தேர்ட் செட்டப்பா? நைட்டிவ்ல விழுந்திருக்கு. கேண்டில் ரெட். ஆமா. அதுவும் லோ பிரேக் பண்ணா தான் நம்ம ட்ரேட் பண்ணலாம் லோ பண்ண பிரேக் முடியும். பண்ணா. ஆனா ஆர்இசிக்கு நல்ல இதா வந்துச்சு நேத்து ரிசல்ட் இது ஃபீட்பேக். அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ வரும். டக்குன்னு நம்ம குட் ரிசல்ட் வந்தா கூட ப்ராஃபிட்ட புக் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம இது செட்டப்லயே வராதுன்னு நினைக்கிறேன். வராது ப்ரோ. அது இதுக்குள்ள இருக்கு. வேலி ஏரியாக்குள்ள இருக்கு. ப்ரோ அப்போ விடுங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டாக்ல சொல்லாதீங்க. வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆனதெல்லாம். இல்ல நான் இப்பதான் பாக்குறேன். நான் வந்து ஐபிக்கு செக் பண்ணேன் அது. ஐபி சொல்றீங்களா? சரி, சரி. ஆமா. ஐபிக்கு தான் சொன்னேன். ஐபிக்கு வேணா ஒன்னு 2 ஸ்டாக் சொல்றேன் பாருங்க. இல்ல, இல்ல. ஐபி நம்ம வரட்டும் பார்த்துக்கலாம். 10:00 மேல பார்த்துக்கலாம். 10:00 மேல பாத்துக்கலாம். ஆமா. ஒரு 4 ஸ்டாக் மேல தான் இருக்கு. அது வரட்டும் விடுங்க. நம்ம 10:00 கிட்ட பார்த்துக்கலாம். ஆனா என்ன ப்ரோ இந்த ஒரு வாரமா எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கு. ஆனா மார்க்கெட்ல 2 சைடுமே மூவ்மெண்ட் இருக்கு. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது செட்டப்ல. நல்லதுன்னு நம்ம ட்ரேட் பண்ணி இது பண்றதுக்கு ட்ரேட் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங், குட் மார்னிங் ப்ரோ. ஏதோ ஸ்டாக் கிடைச்சிருக்கா இன்னைக்கு? ட்ரேட் பண்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே ப்ரோ. ஹேவல்ஸ். ஹெவல்ஸா? ஆமா. ஹேவல்ஸ் வந்து இந்த செட்டப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா வால்யூம்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. அதான் பார்க்குறேன். இந்த ரிவர்ஸ் செட்டப் சொல்லி கொடுத்தால அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுல வந்து டெல்டா சரியில்லை. வேலியர் ஹைல இருக்கு ப்ரோ. வேலியர் உள்ளே இருக்கு. பிஓசி உள்ளே இருக்கு. ஓப்பன் ஆக்ஷன் செட்டப் கிடையாது ப்ரோ. இது ஓப்பன் ரிவர்சல் செட்டப் ப்ரோ. நேத்து சொல்லி கொடுத்தனே. அதுக்கு வந்து இது பார்க்க தேவையில்லையா? இது வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குது. இது கூட ஆக்சுவலா பாருங்க ஏயு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்க செட்டப் கரெக்டா தான் இருக்குது. ஆனா வந்து உங்களுக்கு வால்யூம் இல்ல. அதனால அவாய்ட் பண்ணீங்க அதெல்லாம். இப்ப வந்து அந்த ரிவர்சல் செட்டப்புக்கு நம்ம வந்து இது பார்க்க தேவையில்ல. அது எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்க தேவையில்ல. ஓகே. நம்ம அந்த கிடைக்கிற ஸ்கால்பிங்க பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆமா. ஐஜிஎல் கிடைச்சிருக்காங்க பாருங்க. ஐஜிஎல் நல்ல வால்யூம். இப்ப கரண்ட் கேண்டில் வந்து இதுல முடியணும். எந்த சொல்றீங்க? ஐஜிஎல். ஐஜிஎல் தான் என்னோட லிஸ்ட்ல இருந்துச்சு. நான் சொன்னேன். டெல்டா ரெட்ல இருக்கிறான். ஆனா கேண்டில் கிரீன்ல போயினுக்கிறான். அப்ப கெயில் மட்டும் இதுல வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்.
செகண்ட் கேண்டில் சொல்றீங்களா? இல்ல இதுல வந்துட்டு இருக்கிறான் அவன். உள்ளே ஓபன் பண்ணிட்டான் அவன். நல்ல மூவ்மெண்ட். நான் உள்ள ஓபன் பண்ணிட்டான். ஐஜிஎல் தான? ஐஜிஎல் இல்ல, கெயில். கெயிலா? ஓகே ப்ரோ, செக் பண்றேன். ஆமா ப்ரோ, நல்லா கொடுத்துருக்கான். சரி இப்ப இங்க பாருங்களேன். ஐஜிஎல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிச்சு. ஃபாலோ அப்லயே பாத்தீங்கன்னா பை சைடு போறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குது. நான் ஒரு நிமிஷம் செக் பண்றேன். வால்யூம் ஓகேவா? இல்ல ப்ரோ, ஐஜிஎல் வேணாம், வால்யூம் ஐஜிஎல் சரியில்லை. வேணாம் ப்ரோ, அது வேணாம் இதா வேணாம், இருக்கு. அதுலயே வால்யூம் சரியில்லை. தேர்ட் கேண்டில் ஒரு மாதிரியா விழுகுது. இல்ல கேண்டில் இல்ல, நான் வால்யூமே சரியா கவனிக்கல முன்னாடி. ஆனா அதுவும் அப்படிதான் இருக்குது. வேண்டாம், ஐஜிஎல்லுமே வேண்டாம். கமெண்ட்ஸ் செக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல எதுவும் சான்சஸ் இருக்காங்க? நிஃப்டி போட்டிருக்கானே இப்போ நமக்கு. அப்படியா? நிஃப்டி செட்டப்ல அந்த தேர்ட் செட்டப்ல வரது, தேர்ட்ன்ற பாருங்க, நம்ம இதுல வரதுக்கு வாய்ப்பு ரிவர்சல் செட்டப். ரிவர்சல். ஆமா. ஓகே ஓகே. டெல்டா ரெட்ல விழுந்தனும், கேண்டில் ரெட்ல விழுந்துச்சுன்னா நிஃப்டி நேத்து போய் ரெட்ல போலாம். இப்ப டெல்டா மட்டும் ரெட்ல வரணும், கரெக்ட்டா? டெல்டா கேண்டில் ரெண்டுமே ரெட்ல வந்துச்சுனா நல்லா இருக்கும். கேண்டில் ரெட்ல இருக்கு, டெல்டா மாறிடுச்சு. மூணுமே ரெட்ல இருக்குமா? எப்படி ப்ரோ? எது? டெல்டா வந்து இப்ப அந்த தேர்ட் கேண்டில்ல மூணுமே ரெட்ல வரணுமா, இல்ல ஏதாச்சும் ரெண்டு ரெட்ல வரணுமா? டெல்டாவும் மின் டெல்டாவும் ரெட்ல வரணுமா? எதுக்கு உங்களுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டேஜ் சொல்லியிருப்பேன். ஒன்னு வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது. ஆமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்றது. கேண்டில் வந்து 3 கிரீன், மின் டெல்டா வந்து 0. பாசிவ் செல்லர் உள்ள இருக்கான். செகண்ட் கேண்டில்ல வந்து ரெட் வந்துருச்சு. டெல்டாவும் அது எப்படி ரெட்ல இருக்குமா? எல்லாமே ரெட்ல இருக்குமான்னு கேக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 2 கிரீன் ஒரு 0. ஆமா. செகண்ட் கேண்டில்ல வந்து கேண்டில் கலரும் டெல்டா மட்டும் பார்த்தா போதும். ஓகே ஓகே ஓகே. டவுன் ட்ரெண்டுக்கு வந்து இங்க பாருங்க, கேண்டில் கலர் 2 கேண்டிலுமே ரெட்டா இருக்கணும். ரெட்டா வந்துருச்சு. ஆமா. சோ இப்போ நம்ம நெகட்டிவ் டெல்டா வந்தா நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ஆமா. இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு. நான் அதுக்குள்ள வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஏயு பேங்க் வந்து நீங்க சொன்னது விழுந்துருச்சு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருக்கேன், ஆனா வால்யூம் இல்ல. இல்ல வேணாம், வால்யூம் இல்லாதலாம் விட்டுறலாம், தேவையில்ல. ஆனா ஜஸ்ட் 26k 14k தான். நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன். வால்யூம் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியலையே கொஞ்சம். ஓடுதா? ஸ்டக் ஆகி நிக்காம தெரியுது. இல்ல எந்த லோட் ஆகலையா என்னன்னு தெரியல. 2.2k ல ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ப்ரோ, வருது. 10k போட்டுக்கறான் ப்ரோ. இன்னும் 1 நிமிஷம் தான். வால்யூம் எல்லாம் பைல போட்டுதான். JSW நம்ம ரிஸ்க் எடுத்திருந்தோம்னா பொழந்தருக்கு போயிருக்கும் போல இருக்கு. நமக்கு இந்த ஏடிஆர் ப்ரீவியஸ் டே ஏடிஆர் மட்டும் எப்படியாச்சும் புல் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு எதுவும் இது இருக்கு? இல்ல ப்ரோ, அதுதான் நான் மேனுவலா பாத்துட்டு இருக்கேன். அது நான் ஃப்ரெண்ட்ட கேட்டிருக்கேன், கோடிங் பண்ண முடியுமான்னு. அவன் ஏதாச்சும் சொன்னானா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க ப்ரோ. இது ஏன் ஃபியூச்சர் சார்ட் மூவ் ஆக மாட்டேங்குது? கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நிஃப்டி. இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி.
இல்ல இன்னும் 10 செகண்ட் தாங்கதுன்னா டெல்டா வந்து கிரீன்ல இருக்கிறா. என்ன ப்ரோ பேங்க் நிஃப்டி செட்டப்ல வருமா? நான் ஒன்றும் பார்க்கல, ஒரே நிமிஷம். பேங்க் நிஃப்டியை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். டெல்டாலாம் கணக்கு இல்லையா ப்ரோ? இவ்வளவு டெல்டா போடணும் அப்படிலாம் இல்ல. ஆஹா, இல்ல மினிமம் டெல்டா போட்டா கூட ஓகே தானே ப்ரோ? ஆமா ஆமா. வருமா? வாய்ப்பு இருக்கா? கரண்ட் கேண்டில் பார்க்கணும். அதான் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். டெல்டா அப்படின்னு ப்ரோ ஸ்லைட்ல நான் வந்துடுறேன். ஓகே. எப்படி உங்களால ஓரளவு ப்ராஃபிட்டபிள் இருக்க முடியுதா? ஏதோ செக் பண்றீங்களா மந்த்லி? நல்லாவே பெனிஃபிட் இருக்கு ப்ரோ. நான் வந்து கான்ஃபிடென்ட்டா பண்றேன். எனக்கு அது போதும். முன்னாடி வந்து கொஞ்சம் பயத்துல பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அட்லீஸ்ட் தெரியுது நம்ம ஸ்டாக்ல மட்டும் தான் பண்றீங்களா? என்ன ப்ரோ? ஸ்டாக்ல மட்டும் தான் பண்றீங்களா ட்ரேட்? ஆமாமா. ஏன்னா இந்த இது வருதுல, இப்ப இவங்க ஏதோ சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த செபியோட ரூலா? சரி எதுக்கு? அதுவும் இல்லாம எனக்கு வந்து அதுல பண்றதுக்கு வந்து இந்த டிகே ப்ராப்ளம் இருக்குல்ல, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ அதனால நான் அது பண்றதுக்கு பார்த்தேன். இதுல என்ன கேஷ்ல பண்றீங்களா இல்ல ஆப்ஷன் போறீங்களா ஸ்டாக்ல? ஸ்டாக்ல இது கேஷ் தான். எனக்கு டிகே எதுவுமே வந்துடக்கூடாது. அதனால ஒன்லி ஸ்டாக் தான். ஓகே ஓகே. ஏன்னா நான் டிகேனால நிறைய கஷ்டப்பட்டேன். நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும் ப்ரோ. நம்ம இதுக்கு முன்னாடி விட அதிகமா இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ஜின்ல வந்து நிக்கும். சோ அந்த ஒரு இம்பாக்ட்னால ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அப்ப இண்டெக்ஸ்ல சுத்தமாவே ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இண்டெக்ஸ்ல லாஸ்ட் வீக் பண்ணேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் அது ஒரு நம்ம ட்ரைனிங் எடுத்ததுனால அதை ட்ரை பண்ணேன். நல்லா தான் ஒர்க் ஆச்சு எனக்கு. ஓகே ஓகே. நமக்கு என்ன கொஞ்சம் மானிட்டர் இது சிஸ்டத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டிய மாதிரி இருக்கு. நம்ம ஃபிக்ஸ்டா ஒரு ட்ரேட் கரெக்ட்டா கான்ஸ்டன்ட்டா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் இன்டெக்ஸ் போனா போதும் ப்ரோ. அதுக்கு தாண்டி போனீங்கன்னா தான் நமக்கு லாஸ் கொடுக்குது. அதேதான். நமக்கு எனக்குன்ற அந்த எல்லாமே மெட்டாச்சுனா மட்டும் தான் ட்ரேட் போறது, இல்லனா போறது இல்ல. அன்னைக்கு லாஸ் வந்தாலும் சரி 1 லாட் 2 லாட்ல போகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ப்ரோ பேங்க் நிஃப்டி என்ட்ரி கொடுத்துக்கிறான். அப்படியா? என்ட்ரி மீன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். பட் ஆனா என்ன ட்ரிகர் ஆகல என்ட்ரி அப்படிதானே ப்ரோ? ஆமா ஆமா. எங்க ப்ரோ கொடுத்துருக்கியா? ரெட் கேண்டில் போட்டால ப்ரோ. டெல்டாவும் ரெட்ல போட்டிருக்கான். கேண்டில் ரெட்ன்றதால சொல்றாரு. இல்ல எனக்கு கிரீன்ல காட்டுது பேங்க் நிஃப்டி. ஒரு நிமிஷம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டி தான சொல்றீங்க? ஆமா. எனக்கு ரெட்ல காட்டுது ப்ரோ. ஆமா ரெட் தான். ப்ரோ ரெட் கிரீன்ல இருக்கு. இப்ப கிரீன் தான். இந்த கேண்டில் கிரீன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு கேண்டில் ரெட்ல இருக்கு பாருங்க. அது ஓகே. நம்ம இதுக்கு அடுத்து வரதெல்லாம் நம்ம இந்த கேண்டில் தான் ரெட்ல விழுகணும். கரெக்ட்டா ப்ரோ? ப்ரோ இங்க ஆக்சுவலா இங்க 0 தானே இருந்துச்சு இந்த இடத்துல. அதான் மாறிடுச்சு. நான் அதான் சொல்றேன். நீங்க அந்த 935ல 0 இருந்துச்சு. ஆனா இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. இருங்க அத க்ளோஸ் பண்ணிடலாம். ட்ரேட் கிடையாது. ப்ரோ நீங்க இப்போ இது வச்சிருக்கீங்க ப்ரோ. ஸ்ட்ரைக் இல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வச்சிட்டு இருந்தேன். இதுதான் வச்சிட்டு இருந்தேன். மாறிடுச்சுல. கிரீன்ல தான் இருக்கு பாருங்க கேண்டில். ஆமா. இல்ல கேண்டில் எல்லாமே ஓகே தான். இங்க இது இங்க 0ன்னு இருந்துச்சு. 7 அது ஒருவேளை முடியறப்ப என்ன வந்துச்சான்னு தெரியல. இங்க 0ன்னு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப. அதான் -765 இடத்துல 0 இருந்துச்சு நம்ம பாக்கும்போது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்த கேண்டில்ல தான் ப்ரோ பாக்கும்போது ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பயும் 0 தானே இருந்துச்சு. ஆமா ஆமா. எப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செக் பண்ணும் போல இருக்கு.
அதே மாதிரி லிமிட் பையர்ஸ் வந்தா நம்ம கான்ஃபிடண்டா ட்ரேட் போலாம் ப்ரோ. போயிட்டு நம்ம ஸ்கால்பிங் மாதிரி ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ல புக் பண்ணிட்டு ஓடியாந்துடலாம். ஆனா ஆமா அது பண்ணலாம். அது நல்லாவே தெரியுது லிமிட் பையர்ஸ் கரெக்டா லிமிட் பையர்ஸ். ஆனா இது வரைக்கும் லிமிட் செல்லர் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ஒரு தடவை கூட. ஆனா லிமிட் பையர்ஸ் அடிக்கடி பாக்குறேன். லாஸ்ட் வீக் ஏதோ ஒரு ஸ்டாக் இருந்துச்சு ப்ரோ, நல்ல டவுன் கொடுத்துருந்தாங்க. எந்த ஸ்டாக் மறந்துருச்சு. ஆக்சுவலா எனக்குதான் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் லோடே ஆக மாட்டேங்குது. இது பேங்க் நிஃப்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? பேங்க் நிஃப்டி ரிவர்சல் இது இல்ல, ரிவர்ஸ் அது வேலிடா இல்ல. ப்ரோ 3 minutes வந்துடுறேன். ஓகே ஓகே. நான் என்ன பண்றேன், நிஃப்டில இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் ஆட் பண்ணிட்டு இது பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. டெலகிராம்ல அது சென்ட் பண்ணிடுறேன். நீங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது மொத்தத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. எப்படிங்க ப்ரோ சொல்றீங்க? புரியல. இப்போ இங்க ஸ்டாக் வருதுல்ல, நம்ம இது பண்ணோம்ல ப்ரோ, நம்ம என்னது இந்த ஸ்டாக் ஆட் பண்றதுக்கு ரிவர்சல் செட்டப் நம்ம பாக்குறோம்ல. இப்போ ஸ்டாக் ரிவர்சல் செட்டப் பாக்குறோம்ல. நான் பேசுறது கேக்குதா ப்ரோ உங்களுக்கு? ஆமா ப்ரோ. ஆக்சுவலா அது வந்து இதுதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல நெட்வொர்க் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இருங்க ப்ரோ. நீங்க சொன்னீங்களே ஏதோ ஸ்டாக் ஆட் பண்றதுக்கு சொன்னீங்களே, அது சொல்லுங்க. அதை நம்ம பேசிட்டே இருந்தா ஒட்டுறாச்சு. அதுவா, இப்போ நம்ம நிஃப்டி 50ல ஸ்டாக் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. அதுல இருக்கிறது வந்து அதுல இருக்கிறது மட்டும் வச்சு இது பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் நானு ஸ்டாக்ஸ்க்கு. ரிவர்சல் செட்டப்க்கு எது ஃபில்டர் ஆகி கிடைக்கும், ரிவர்சல் செட்டப் எது கிடைக்குதோ அதை ட்ரேட் பண்ணலாம்னு. ஆமா ஆமா, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்க்கு மட்டும். இப்போ நம்ம அது ஒண்ணு ஆட் பண்ணுவோம்ல, இது ஒண்ணு ஆட் பண்ண தேவையில்லைங்களா? இப்போ ஏதோ சொன்னீங்களே ஏதோ பண்ணா டக்குன்னு தேவையில்ல. நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட் நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இங்க வந்து இம்போர்ட் டிக்கர்னு இருக்கும்ல, இதுல வந்து அதை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஆட் ஆயிடும். அப்படியே ஏன் நிஃப்டி 50 மட்டும் பாக்குறீங்க? அப்புறம் மீதி இருக்க ஸ்டாக்ஸ்லாம் அதெல்லாம் அந்த ஸ்டாக்ஸே 50 ஸ்டாக்ஸ் பார்க்க முடியாது ப்ரோ நம்மளால டக்குன்னு. இல்ல ஒருவேளை இப்படி ஏதோ ஃபில்டர் பண்ணா நல்ல ஸ்டாக்ஸ் மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அத மாதிரி பார்க்கலாம். அப்படியும் பண்ணலாம். கரெக்டா. இப்ப டிசிஎஸ்ல நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும், கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் 100 பாயிண்ட் அந்த மாதிரி சொல்றேன்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சொல்றேன். அவன் நிஃப்டி 50ல வந்துருவானே. உங்களுக்கு இது கிடைக்காதுல, மார்ஜின் வந்து கம்மியா இருக்கும்ல. அதுதான் ப்ரோ, உங்களுக்கு அதே நிஃப்டி 50ல தான வரும் டிசிஎஸ். இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ. நான் அது அதே மாதிரி மத்த இதுல இருக்கும்ல அப்படின்றேன். அது எடுத்துக்கலாம். நிஃப்டில எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்துக்கலாம். வால்யூம் நல்லா இருக்கிற ஸ்டாக் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது நம்ம இந்த ஃபில்டர் பண்ற மெத்தட் வந்து எந்த மட்டும் தான் கரெக்ட்னு கிடையாது. நம்ம எந்த மெத்தட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இல்ல இன்னைக்கு நெட்வொர்க் சரியில்லை. எனக்கு மழை வந்துட்டு இருக்குது லைட்டா. அவன் அந்த ஏயு பேங்க் நல்லாவே டவுன் கொடுத்துருக்கான் ப்ரோ. ஆனா நம்ம வால்யூம் இல்லாதனால அது ஃபோக்கஸ் பண்ணல. இவர் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றாருன்னு தெரியல. இல்ல நான் ட்ரேட் பண்ணல. அந்த இது சொன்னீங்கல்ல, இல்ல வேற ஒருத்தர். இல்ல ப்ரோ, இன்னொருத்தர் குரூப்ல லிங்க் போடுவார் அடிக்கடி. நேத்து போட்டிருந்தாருல, நீங்க கூட கேட்டீங்களே என்ன செட்டப்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னு கேட்டீங்களே ஒருத்தர. ஆமா ஆமா ஆமா, அவர் இன்னைக்கு ஏதோ போட்டிருக்காரு. அதனால சொல்றேன். யார் ப்ரோ? ஸ்லிப்டன் ராஜ். அவரு புது ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவர் நேத்து ஏதோ பேங்க் எந்த இதுமே தெரியல, ஏதோ தெரியல.
அவர் மேபி அவர் செட்டப் இப்பயும் யூஸ் பாருங்க பண்ணிட்டு இப்பயும் ஏதோ ஆர்டர் ஒரு ஃப்ளோ யூஸ் போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவரு. எது ப்ரோ? அவரு ஆர்டர் ஃப்ளோ வேறனா எதனா யூஸ் பண்ணிக்கலாம் அவரு மத்த இது தாண்டின்னு. ஆர்டர் ஃப்ளோ செட்டப் இருக்கு இல்லையா, ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, டேட்டா இருக்கு இல்லையா, அதை ஆமாமா. ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறாரான்னு தெரியல. நேத்தே எனக்கு டவுட் ஆயிடுச்சு என்னப்பா இது இன்னைக்கும் பாருங்க இன்னைக்கும் போட்டிருக்காரு பிக்சர் கரெக்டா கரெக்டா போட்டிருக்காரு. அது நீங்க டைமிங் பார்த்தனா 1 மினிட் 2 மினிட்ல வருது. 9:42 வருது. 5 மினிட்ஸ் கண்டிலே இல்ல. அவர் எந்த பேஸ் பண்ணி பண்றாருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். ப்ரோ விப்ரோ மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ இன்னைக்கு. தெரியுதுங்களா? இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் 99.25ல. ரைட்டு. இது என்ன செட்டப் ப்ரோ? ரிவர்சல். ரிவர்சல் செட்டப். பட் அதுக்கு நமக்கு அலர்ட்டும் இல்ல எதுவுமே இல்ல இல்ல. ஆமா. இதை நம்ம பார்க்கல. அதுக்கு அலர்ட் மாதிரி எதுவுமே இல்ல. ஆஹா ப்ரோ அந்த மாதிரிலாம் இது நம்ம மேனலா செக் பண்றது. ஏன்னா எல்டி செக் பண்ணி பார்ப்போமா? இன்னொரு 30 செகண்ட் தான் இருக்குது. எல்டி பார்ப்போம். ப்ரோ இதோட ஃபாலோ அப் கண்ட்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா அப்படியே உடனே போயிடலாங்களா என்ட்ரி? போயிடலாம். ஆக்சுவலா பாருங்க நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். இப்போ லோவை பிரேக் பண்ணிட்டானா எல்டி ட்ரேடு போலாம். எதுக்கு? ஆமா ப்ரோ. எல்டி ப்ரோ. ஓ பிரேக் பண்ணா போலாம்ன்றீங்களா? அடுத்த கண்ட்ல உடைக்கிறாங்க அப்படின்னா உடனே போயிடலாம். உடைச்சிட்டா 100 குவான்டிட்டி வந்து பெருசா இருக்குமா எல்டி? 100 போகும். எல்டில ட்ரேடு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு குவான்டிட்டி ப்ரோ போடுறீங்க? எல்டி வந்து 100 குவான்டிட்டி. இன்ட்ராடேல வாங்கலாம்னு நினைக்கிறேன் 100 குவான்டிட்டி. 1 லட்சம் ரூபாய் வச்சுன்னு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க லோ இருக்கு இல்லையா 10ன்னா கொஞ்சம் தள்ளி மேல இங்க வந்து கொஞ்சம் செல் பண்ண போறேன். டேவோட லோங்களா? எப்படி அந்த இடத்துல லிமிட் பையர்ஸ் மாதிரி தெரியுறாங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதான் கொஞ்சம் மேல 12 அப்படியே செல் பண்ணிடலாம்னு இருக்கிறேன். பாருங்க கரெக்டா லிமிட் பையர்ஸ் வந்தாங்கன்னா கரெக்டா கேண்டில் அதுக்கப்புறம் மேல ஏத்தி எங்கேயோ கொண்டு போயிடறாங்க பாருங்க. அதெல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணி ஒரு என்ட்ரி போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியாதுலாம். எது ப்ரோ எல்டி சொல்றீங்களா? ஆமா ப்ரோ எல்டில அடியில லிமிட்ஸ் பையர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. நான் ஒன்னும் இப்பதான் ஓபன் பண்றேன். நான் வேற ஒன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் விஷயமா. லிமிட் பையர்ஸ் வந்துட்டானுங்க. ப்ரோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட நாலேஜஸ் பிளஸ் நான் சொன்ன இந்த இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாரு போல ஆர்டர் ஃப்ளோலாம். என்ன ப்ரோ சொன்னாரு? அதான் ப்ரோ அவரோட மெத்தடு பிளஸ் எந்த கொஞ்சம் யூஸ் சேர்த்து பண்றாராம். என்ன மெத்தட்னு சொல்லலைங்களா உங்ககிட்ட? இல்ல அது சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவரோட மெத்தட் ஏதாவது வச்சிட்டு இருப்பாரு அவரு. ஓகே. நிஃப்டி கிரீன் கேண்டில் போட்டா ஷார்ட் போலாம். சாரி ரெட் கேண்டில் போட்டா.
ஆனா நல்லா இன்க்ரீஸ் ஆகலாம். எல்டி பயங்கரமா இறங்குறானா ப்ரோ? ப்ராஃபிட்டா? ப்ராஃபிட் தான். ட்ரேட் பண்ணீங்களா? அவரு இது சும்மா போனாரு ப்ரோ. அதான் நம்ம இல்ல நீங்க போனீங்களான்னு கேட்டேன். இல்ல ப்ரோ. நான் 25 குவான்டிட்டி இது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். இங்கே. ப்ரோ நேத்து பார்த்த அந்த இது நேத்து ட்ரேட் பண்ணது எங்க பார்க்கணும்? நேத்து போனது அது இங்க தெரியாது ப்ரோ. நான் சொல்றேன் எப்படி நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஆ. அக்கவுண்ட் இருக்குல்ல? எது ப்ரோ? அக்கவுண்ட். ஆமா கிளிக் பண்ணிட்டேன். அதுல வந்து மை ஆர்டர்னு இருக்கும் இல்ல மை ட்ரேட் இருக்கும். மேல தான் உங்களால போய் பார்க்க முடியும். மை ஆர்டர்ஸ்ல வரவே இல்ல ப்ரோ. இல்ல வரும் உங்களுக்கு வரும் அது. இல்ல பிளாங்கா தான் இருக்கு நேத்து போனது. ஐயோ நான் டிஃபால்ட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணிட்டேனா? ஐயா. நான் பண்ண ட்ரேடே வேஸ்ட் இது. என்னாச்சுங்க ப்ரோ? ரிவர்ஸ். நான் அக்கவுண்ட் மாத்தாம டிஃபால்ட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதானே ஆகஸ்ட் மாசத்துல தானே எனக்கு வரணும் எனக்கு. என்ன வரான் இறங்குறான் திரும்ப ரிவர்ஸ் ஓடி போயிட்டான் பயங்கரமா. ப்ரோ ஏயு பேங்க் நல்லாவே டவுன் கொடுத்துட்டான் ப்ரோ. ஆனா நம்ம வால்யூம்லனால விட்டோம். நீ ஐபி தான் பார்க்கணுமா ப்ரோ? ஆமா. ஐபி வந்து 2 ஸ்டாக் இருக்கு. மஹேந்திரா ஃபினான்ஸ், லாரஸ் லேப். ப்ரோ ஸ்டாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் 10-15 மேல கொடுக்குதா ப்ரோ ஐபி செட்டப்ல? ஐபி செட்டப்ல வருமே உங்களுக்கு. இல்ல வருது ப்ரோ. நமக்கு டார்கெட் அடிக்குமான்றது டவுட்டா இருக்குன்றேன். 10 மணிக்கு. ஏன்னா அது 10 மணிக்கு மேல சரியா மூவ்மெண்டே இருக்க மாட்டேது ஸ்டாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம். அதனால கேக்குறேன். சம்டைம்ஸ் வருது ப்ரோ. ஆக்சுவலா சம்டைம்ஸ் நார்மல்ல கூட பெரிய மூவ்மெண்டே கொடுக்குது. அது வந்து அது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தான். நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. நானும் நிறைய இது பார்த்துட்டேன். ஸ்மால் லாஸ் அடிக்குது, நார்மல் வந்து ப்ராஃபிட் அடிக்குது. ஒரு ஃபிக்ஸடா இல்ல ஐபி. ஆனா ஃபாலோ இது அதை வச்சு நான் இது ட்ரை பண்ணேன். ஆல்கோல வந்து நல்லா ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு இப்ப எனக்கு. என்ன ப்ரோ புரியல? ஆல்கோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐபி ரேஞ்ச் வச்சு ஒரு ஆல்கோ மாதிரி செட் பண்ணிருக்கேன். அதுல வந்து சும்மா 50,000 கேபிட்டல் வச்சு நான் ட்ரை பண்ணேன். பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் நல்ல மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நல்லா நேத்துல ஆல்மோஸ்ட் 80,000 பிளஸ் வந்து ப்ராஃபிட். இன்டெக்ஸ் ஓகே ப்ரோ. இன்டெக்ஸ்ல நல்லா ப்ராஃபிட் வருது ப்ரோ. இன்டெக்ஸ் நான் சொல்லவே இல்ல. ஸ்டாக்ஸ் அது செக் பண்ணும் ப்ரோ. அது அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. ஏன்னா இன்டெக்ஸ் எப்பயும் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸ்மால் ஐபியோ ஏதோ ஒரு ஐபி அந்த பக்கமா என்னைக்காவது ஒரு நாள் தான் ஐபியை போட்டுரும். மற்ற நாள்லாம் மேலே இங்கேயும் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்துரும். பட் ஸ்டாக்ஸ்ல நமக்கு பெருசா மூவ்மெண்ட்டே இருக்க மாட்டேது. நம்ம 10 மணிக்கு மேலாம் நம்ம அதுல போயிட்டு கரெக்டா ஐபி செட்டப்ல எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நியூஸ் பேஸ் தான் ப்ரோ. சம்டைம்ஸ் நியூஸ் பேஸ் பண்ணி தான் வருது. நிஃப்டி ஐபி தான் கொடுத்துருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஐபின்றது எல்லாமே காமன். ஸ்மாலா மீடியமான்னு இல்ல மீடியம் தான். நான் சொன்ன இது ஸ்மால் தான் சொல்லுவேன். என்னோட இதுல ஸ்மால் தான் வரும். இதுல
இல்ல நமக்கு சேஞ்சஸ் செக் பண்ணி சொல்றேன். நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்குது இப்போ. ஓடிபியே வர மாட்டேங்குது. டுவெண்ட்டி குவான்டிட்டி என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அது பொசிஷனை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு 25 குவான்டிட்டி எங்க போடலாம்? 1 3 அந்த கேண்டலோட லோவே டச் பண்ணிச்சாட்டு ப்ரோ. ஆமாமா, லோ டச் பண்ணிடுச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி எக்ஸிட் கொடுத்தீங்க, ஆனா எக்ஸிட் போலீங்களா? நான் ஆர்டர் தொட்டு பார்த்தேன், போல. ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன், பாப்போம். ஓடிபியே வர மாட்டேங்குது.
லைவ் ட்ரேட் போறீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ புரியல? லைவ் ட்ரேடா போயிட்டீங்க? லைவ் ட்ரேட் இல்ல. இல்ல ஓடிபி வர மாட்டேன்னு சொல்றீங்க. அது மார்ஜின் செக் பண்றதுக்காக பாக்குறேன். எல்டி வந்து 3625. $72,200 தேவைப்படும். அது எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும்ன்றது பார்த்தேன் ப்ரோ நான் கேஷ்ல. ஓகே க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது ப்ரோ இது எல்லாமே. இது 50 குவாண்டிட்டி க்ளோஸ் ஆயிட்டு இருக்குதா? அது 50 குவாண்டிட்டி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு 50 வந்து ஓப்பன்ல இருக்குது. 1000 ப்ராஃபிட்ல இருக்கீங்க போல அதுல. ஆமா ஆமா. எல்என்டியா ப்ரோ? ஆமா ஆமா. இருங்க இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிடலாம். ஆக்சுவலா அங்க பாருங்க அகைன் வந்து நமக்கு செல் என்ட்ரி தான் இங்கேயும் கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டுமே பார்க்கும்போது. அதான் ப்ரோ 25 மொத்தமா 75 குவாண்டிட்டி புக் பண்ணிட்டேன். இன்னும் 25 குவாண்டிட்டி மட்டும் தான் ஹோல்டிங் வச்சிட்டு இருக்கிறேன். அதுவும் இங்க லோ தொட்டுச்சுன்னா அதையும் க்ளோஸ் ஆயிடும். என்ன லோ ப்ரோ? கேண்டலோட லோங்களா? அதை தாண்டி கொஞ்சம் 3610 வந்துச்சுன்னா க்ளோஸ் ஆயிடும் அதுவும். இது முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டலோட இது. மீதி எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே ரொம்ப நேரம் டிலே ஆச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போதுன்னு விட்டுற வேண்டியதுதான். ஆக்சுவலா 1500 ப்ராஃபிட்ல இருக்குது. 1100ங்களா? ஆமா. அவ்வளவுதான். இங்க வந்தாலே க்ளோஸ் ஆயிடும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இல்ல.
ஓஎன்ஜிசி நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனா நம்ம செட்டப்லயே இல்ல. ஆக்சுவலா இந்த முடிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடு. ஆமா முடிஞ்சிச்சு. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ப்ரோ வச்சிருக்கீங்க அது ஆட்டோ டார்கெட் ஸ்கொயர் அடிச்சா டார்கெட் அடிச்சா க்ளோஸ் ஆகுற மாதிரி. நேத்து 2500 லாஸ் வச்சிருந்தல, ஆமா ஆமா ப்ரோ. அது கவர் ஆயிடுச்சு. இப்போ 391 rupees தான் லாஸ் ஓவராலா. எல்டி தான் காப்பாத்தி விட்டுச்சு. ஓ நீங்க இது ஐபி பாக்குறதுனா லாரஸ் லேப் பாருங்க. எதுல ப்ரோ? லாரஸ் லேப் ஐபி லாரஸ் லேபா? அது வால்யூம்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பட் சொல்றேன். இல்ல ஐபி செட்டப் நம்ம ஆர்டர் ஃப்ளோ மெயினா பார்க்க மாட்டோம். ஸ்மால் ஐபியா இது? ஆமா ஆமா. மத்ததும் இருக்கு, ஏசிசி, ஐசிஐசிஐ, லம்பார்டு, எஸ்கார்ட்ஸ்லாம் இருக்கு. அதோட ரேட்ல அதிகம். எல்டிஏ, டாடா கம்யூனிகேஷனும் இதுல தான் இருக்கு, ஐபில தான் இருக்கு. சோ இப்போ லாரஸ் லேப் வந்து இதுல வருதா? ஐபி செட்டப்ல ஸ்மால் ஐபில வருதா? 30% இருக்கு. சரி விடுங்க, அப்ப நம்ம லோ பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். லாரஸ் லேப் ஐபி செட்டப்ல கேஷ் தானே போறோம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம டிகே ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் அதுக்காக தான் கேஷ்னு சொல்றேன். அதான் ப்ரோ, உண்மை அது எனக்கு ஏதோ சேஃபா தெரியுது. லாரஸ் லேப் கேஷ்லயுமே குவான்டிட்டி கம்மியா தான் இருக்குது. அதான் சொன்னேன், குவான்டிட்டி ஜஸ்ட் 2 lakhs தான் இருக்கு. எல்டி நீங்க வச்சிருக்கிற இதுலயே ஐபி தான் இருக்கு. எல்டி ஸ்மால் ஐபியா? பிரேக் ஆகுது. இது லாரஸ் பிரேக் ஆக போற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச லாரஸ் எடுக்க மாட்டேன். இது இல்ல, வால்யூம் இல்ல, வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியான வால்யூம். இந்த மாதிரிலாம் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வீக்கே மார்க்கெட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு போல. இன்னைக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரீடெயில் இதுக்கு ரியல் எஸ்டேட் தான் பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, 6% ஆஃப். ஆக்சுவலா இதுவும் மாத்தன மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யான்னு தெரியல. என்னது? அந்த இது பண்ணாங்களா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்தாங்கல்ல, ஹவுஸ் வீடு வாங்கி விற்கிறதுக்கு ரியல் எஸ்டேட். அதான் அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, சப்போஸ் வந்து ஜூலை 23 என்னவோ அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து நீங்க ஓல்டு ரிஜிம் சூஸ் பண்ணிட்டு 20% இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கலாமா. இல்ல அதுக்கப்புறம் அதாவது ஜூலை 23க்கு அப்புறம் வாங்குறவங்க யாராச்சும் வந்து இருந்தீங்கன்னாக்கா நியூ டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாம அந்த டாக்ஸ் கம்மி பண்ணி பண்றாமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓல்டு ரெஜிம் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு ஒண்ணு. அது நியூஸ் ஒன்று காலைல படிச்சேன். ஆனா அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, அஃபிஷியல் நான் எங்கேயும் நான் பார்க்கல. ஆனா அது நடந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்லாம் ஃபுல்லா ஏறும் இன்னைக்கு. ஏறி இருக்கு இன்னைக்கு. அப்ப கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் அப்ப அந்த நியூஸ். எனக்கு இந்த டெலிகிராம் ஒரு 2-3 குரூப் இருக்கு, அதுல ஃபுல்லா வந்து இதுதான் ஏறி இருக்கு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலே தெரிஞ்சிருமே. நிஃப்டி ரியாலிட்டி வந்து 1.6% ஏறிருக்கு. காத்ரேஜ் கிட்டத்தட்ட 50 rupees ஏறிருக்கான், 2% ஏறிருக்கான்.
டிஎல்எஃப் ஓகே நான் 2.70. நாளைக்கு பார்ப்போம். சரிங்க ப்ரோ. நானே இப்ப கட் பண்ண போறேன் 10:30க்கு. ஓகே. டிஎல்எஃப் ஒரு 2.7% ஏறி இருக்கிறான். ஓபராய் ரியாலிட்டி ஒரு 2%. நல்லாதான் இருக்கேன் எல்லாரும். சரி ப்ரோ, நம்ம இன்னைக்கு லைவ் கட் பண்ணிக்கலாமா? போதும். ஓகே ப்ரோ. நாளைக்கு இன்னைக்கு பார்ப்போம். பெருசா ட்ரேட் கிடையாது எதுவுமே. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ. பாய். பை பை.